ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால ஒரு 10லேருந்து 12 பேருக்கான அளவுகளுக்கு செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் அதாவது குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் வர டைமில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கசகசா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். முதல்ல 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கசகசா. இது நல்லா பொரியட்டும். சிம்மில் வச்சு நல்லா பொரிய விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். பெங்களூர் தக்காளிலாம் எதுவும் சேர்க்கல. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூட வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கர் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த ஐட்டம்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை. ஏலக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ ஏலக்காய் இல்லை, அதனால் சேர்க்கலை. இதை மட்டும் ரைட்டாக எண்ணெயெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கசகசாவும் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரு டேஸ்ட்டுக்காக தான். சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு பெரும்பாலும் சின்ன வெங்காயம் சேர்க்காதீங்க, அது வந்து லைட் ஸ்வீட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்கல நான் அரைக்கிறதுக்கு. எங்களுக்கு இங்கே சின்ன வெங்காயம் எப்போயாவது ரேராக தான் கிடைக்கும். எப்போவுமே பெரிய வெங்காயம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டைம் கிடச்சிருக்கு, அதனால் சின்ன வெங்காயத்தில் நாங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்து இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினா ரெண்டுமே சேர்த்துருக்கு. நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். சிக்கன் இன்னும் வரல, அதனால் வெயிட்டிங். இப்போ தான் சிக்கன் வந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் குழம்புக்கு தேவையான அளவு சிக்கன் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் குக்கரில் சேர்த்தாச்சு. இந்த சிக்கனும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக மூடி போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர்லேருந்து இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடுற அளவுக்கு லைட்டாக அந்த மட்டும் மூடி வச்சு வதக்கி விடணும். இப்போ சிக்கன்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக தண்ணி விட்டு வந்துருச்சு சிக்கன்லேருந்து. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து தனி மிளகாய்த்தூள், அதுவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. சிக்கன் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. மசாலா எங்கேயும் கட்டி சேர்ந்து நிற்காமல் நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டியதான். குக்கர் மூடியாச்சு. இப்போ வந்து குக்கர் வந்து ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் வந்துருச்சு. குக்கரில் சைடில் சாதத்துக்கு இன்னொரு குக்கரில் வச்சுருக்கோம். இந்த குக்கர் விசில் வர்ற இந்த டயத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சேர்த்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆவியெல்லாம் அடங்கி இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிருக்கோம் குக்கரில் இருந்ததை. இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை இது கூட சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுறேன். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் தூக்கி வச்சாச்சு. நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வில் வைக்கணும். இப்போ இதில் நம்ம உப்புலாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் இருந்து இதெல்லாம் சேர்த்து. அதனால் இப்போ உப்பு காரம்லாம் அதோட செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும். எல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த அளவுக்கு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். ஆல்ரெடி மசாலாலாம் சேர்த்து நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த மசாலா சேர்த்து ஒரு கொதிச்சா போதும். சிக்கனும் வெந்துருச்சு. குழம்பு மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டு நல்லாவே வெந்திருக்கு குழம்பு. அதாவது பச்சை வாசனைலாம் போயிருக்கு குழம்பு மிளகாய்த்தூளோடது. இந்த தேங்காய் மட்டும் அரைச்சதை அதில் சேர்த்து அந்த பச்சை வாசனை அளவுக்கு போகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை கொதிக்க வச்சா போதும். ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதித்தாலே போதும். கொதித்தோடனே லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.